முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வண்டலூர் ஜூக்குள்ள பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் அப்படின்னு தாவேகா அரசு தரப்புல அறிவிக்கப்பட்டது. ஆனா அதை எதிர்பார்த்து அங்க வந்த பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிருந்தாதான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து புள்ளக்குட்டியெல்லாம் கூட்டிட்டு குடும்பமா வந்திருக்கிறோங்க. அதனால நாங்க டிக்கெட் கூட எடுத்துறோம், காசு கூட கொடுத்துறோம், எங்களுக்கு உள்ள அனுமதி கொடுங்க அப்படின்னா நிர்வாகம் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறது. இதனால் கொந்தளித்து மக்கள் தங்களுடைய கோபத்தை பகிர்ந்து கொண்ட இந்த காணொளி தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு, எதையாவது ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அதை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. இல்ல அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குன்னா அதையாவது மக்களுக்கு தெளிவா முன்கூட்டியே சொல்லுங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை வரவழைச்சிட்டு தயவு செஞ்சு அவங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை தாவேகா அரசு மீது வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு பாருங்க. இல்ல சார், இப்ப ஆன்லைன்ல புக்கிங் பண்ணவங்க மட்டும் தான் உள்ள போக முடியும்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்தாங்க? அப்படி எதுவும் கொடுக்கலையே. சரி, இங்க நாங்க ஆன்லைன்ல புக் பண்றோம்னா அது முடிஞ்சு போச்சுன்றாங்க. டிக்கெட் எடுத்து உள்ள போறோம்னு சொன்னாலும் அதுவும் வழி இல்லன்றாங்களே. புதன்கிழமை தான் வரணுமாமே. எங்க இருந்து வரீங்கம்மா நீங்க? நாங்க விழுப்புரத்துல இருந்து வரோம் சார். விழுப்புரம் டு பாண்டிச்சேரி நடுவுல சென்டர் கண்டமங்கலத்துல இருந்து வரோம். நாங்க எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கீங்க? எப்படி? இதுக்காக வரல, இது ஃப்ரீ நினைச்சு வரல. நாங்க சென்னைக்கு வரணும் தான் வந்தோம். வந்தா பார்த்தா இந்த மாதிரி ஆஃபர்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் இல்ல. இப்ப நாங்க உள்ளேயும் போக முடியாது, டிக்கெட் எடுத்து உள்ள போக முடியாது. அங்க இருந்து செலவு பண்ணிட்டு வர தெரிஞ்சு எங்களுக்கு இது உள்ள டிக்கெட் எடுத்து போக தெரியாதா? முதல்வர் பிறந்தநாள் மட்டும் தான் ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. அது நமக்கு தெரியாது சார். நாங்க டிக்கெட் எடுத்து போக கூட தயாரா தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குமே வழி இல்லன்றாங்களே. அப்புறம் எதுக்கு புதன்கிழமை வாங்கன்றாங்க? இதுக்காக புதன்கிழமை பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க லீவ் போட்டா கூட்டு வருவோம் சார். நாங்கள் வந்து ஒரகடத்துலேருந்து வரோம் சார். ஆன்லைன் இது ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க வண்டலூர் ஜூவில். இப்போ வந்து ஆன்லைன் நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் எங்களுக்கு பண்ண தெரியாது, நாங்கள் படிக்கல. சரி, பசங்க ஆசைப்பட்டதுனால ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்து இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஆன்லைன் புக்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து வேலூர்லேருந்து வந்துக்கிறாங்க, ஒருத்தர் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. நம்பி வந்துட்ட பசங்களை இட்டுன்னு ஆசை காட்டி இப்போ இங்கே வந்து ஆன்லைன் புக்கிங் என்னன்னா, இப்போ படிக்க தெரியாதவங்களாம் எப்படி சார் ஆன்லைன் புக்கிங் பண்ணுவாங்க? ஃப்ரீன்னு சொல்லியாச்சு, ஒட்டு மொத்தமாக விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு இவ்வளோ பேர், நாளைக்கு இவ்வளோ பேர்னு அது ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.